எல்லாரும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. The great invocation. From the point of light within the mind of God, let light stream forth into the minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the hearts of men. May Christ return to earth. From the center where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center which we call the rays of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light and love and power restore the plan on earth. ஓகே, நம்ம இப்போ த சயின்ஸ் ஆஃப் பிகமிங் ஒன் செல்ஃப்ங்கிற டோர்கம் சராதரன் அவர் எழுதின புக்கில் இருந்து நம்ம பெனோவலன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெனோவலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக். ஆனால் கொஞ்சம் அந்த டாபிக் வந்து ஹெவியாக இருக்குது. மேபி வந்து அவர் டோர்கம் சராதரன் வந்து ஓல்டர் டைமில் எழுதினால அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான புக். எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, பாட்டனி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அதில் வந்து அனாட்டம், அதில் வந்து நம்ம சயின்ஸ் பற்றி நம்ம வந்து படிக்கிறோம். ஃபிசிக்ஸ்னால் என்ன, கெமிஸ்ட்ரினா என்ன, அதோட லாஸ் என்ன, பயாலஜியில் வந்து சுவாலஜி, பாட்டனி, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த சயின்டிஃபிக்காக வந்து நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த புக்கில் வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் வேல நம்ம எப்படிலாம் வந்து நம்ம வந்து சோல் ரியலைசேஷன் பாத்தில் நம்ம போகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து ஒண்டர்ஃபுல்லாக வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஸோ அதாவது எப்படி இப்போ ஒரு புக்கு நம்ம எடுத்துகிட்டோன்னா வந்து அப்படியே அந்த கண்டினியூஸாக அந்த சாப்டர்ஸ் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே கனெக்டட் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த புக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சாப்டர் படித்தோன்னா ஒரு மெத்தட் ஆஃப் சயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து சோலோட நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அடுத்த சாப்டருக்கு போனோன்னா அது ஒரு சயின்ஸ் மாதிரி எப்படி வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த புக்கு. ஸோ அதனால் வந்து இந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, அதை வந்து கம்ப்ளீட்டாக அதே சமயத்தில் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண. நார்மலாக வந்து நான் வந்து ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணால் ஃபாஸ்ட்டாக வந்து அதை பேசிவிட்டு அன்றைக்கி வந்து அந்த சாப்டர் வந்து முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஸ்லோவாக எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஸோ ஒரு 2 பேராகிராஃப் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக முடித்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸில் இதை நான் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ மேபி ஒரு 6 months வந்து இந்த புக் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து ஒரு கண்டினியூட்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்ரி சாப்டர் வந்து நமக்கு புது புது இன்ஃபர்மேஷனை வந்து அது வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஓகே ரைட். இப்போ இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் வந்து இந்த சாப்டர், இந்த சயின்ஸ் ஆஃப் பிகமிங் ஒன் செல்ஃப் பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் சொல்ல வர்றது வந்து இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட். The word benevolence is composed of 2 words, bene, B-E-N-E, and volence. Bene means well or good. Volence means to will, to do. அதாவது அப்போ benevolence means will to do good. ஸோ மற்றவங்களுக்கு வந்து நல்லது செய்கிறது அப்படிங்கிறதா வந்து இந்த benevolence அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் இருக்குது. ஸோ இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் பெனஃபெக்ஷன் ஆர் அன் ஆக்ட் ஆஃப் குட்வில். ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வெளிப்பாடு. ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதான் நல்லது செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம செய்யணுங்கிற ஒரு முனைப்பு, அதுதான் வந்து இந்த ஆக்ட் ஆஃப் குட்வில் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம். அதை செய்யணுங்கிற ஒரு முனைப்போடு வந்து நம்ம வந்து செய்கிறது அப்படி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
Okay, benevolence, benefaction or goodwill is an act of activity by which you express your inner goodness through your thoughts, feelings, words or actions. ஸோ நம்ம உணர்வுகள், எண்ணங்கள், செயல்களை பயன்படுத்தி நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து நன்மை செய்கிறத தான் வந்து இங்கே வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க. ஸோ மேன் இன் ஹிஸ் எசன்ஸ் இஸ் அ ட்ராப் ஆஃப் குட்னஸ். ஸோ நம்ம வந்து டிவைன் ஸ்பார்க்லேருந்து நம்ம வந்தவங்க, கடவுள்கிட்டருந்து வந்தவங்க. அதனால் வந்து நம்ம அவங்களோட குவாலிட்டி கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து மேன் இன் ஹிஸ் எசன்ஸ் இஸ் அ ட்ராப் ஆஃப் குட்னஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் மேட்டர் வேர் ஹீ இஸ் ஆர் வாட் ஹீ இஸ். ஸோ அவர் எங்கே இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்க தான், அவங்களுக்குலாம் நிறையா நன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. He is still a drop of goodness in his essential being. He may act wrongly from the viewpoint of others. He may have wrong feelings and distorted thoughts. But behind these distortions and aberrations, there is the essential goodness in the depth of the human soul. ஸோ அவங்க எவ்வளோ கெடுதல் வந்து அவங்க பண்ணாங்கனாலும், எவ்வளோ அசிங்கமாக அவங்க நடந்துக்கிட்டாலும், அவங்க எவ்வளோ முறை தவறி அவங்க வந்து போனாலும், அவங்களோட எண்ணங்கள், செயல்கள் எப்படி இருந்தாலும், அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எசன்ஸ் ஆஃப் குட்னஸ் வந்து அவங்களுக்குலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து கடவுள்கிட்டருந்து வந்தவங்க, டிவைன் ஸ்பார்க்லேருந்து வந்ததுனால அதோட அந்த ஒரு துளி வந்து நிச்சயமாக வந்து அவங்கக்கிட்ட வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் மேன் இஸ் லைக் அன் என்ஸ்லேவ்டு கிங். ஸோ எதனால கிங் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க? நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரியும். ஸோ மனிதனா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டும் சேர்த்து தான். ஸோ மேன் அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து உமனையும் மென்னையும் சேர்த்து தான் வந்து மேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ ஒரு மேன் வந்து தன்னோட உணர்வுகள், தன்னோட எண்ணங்கள், தன்னோட பாடி, இது எல்லாத்தையுமே வந்து யாரோட உதவியுமே இல்லாமல் தன்னோட கட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு ரூலர் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து யாருமே வந்து தேவையே கிடையாது. அவருக்கு வந்து சும்மா கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு மட்டும்தான் வேணுமே தவிர, ஆனால் அவங்களோட அந்த பாடி அண்ட் தேர் இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸை வந்து தான் மட்டுமே அதை வந்து கட்டுக்குள்ளே வந்து வச்சுக்க முடியும். வேற ஒருத்தவங்க வந்து அதை வந்து கட்டுப்பாடுகளை எடுக்க முடியாது. தானே அந்த இதை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது தான் வந்து ரூலர் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. தனக்குத்தானே வந்து ரூலர், தனக்குத்தானே கிங். ஸோ அதை நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் வந்து நம்ம ராஜயோகா அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் மேன் இஸ் லைக் அன் என்ஸ்லேவ்டு கிங் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ தன்னைத்தானே ஆண்டு கொள்ளக்கூடிய ரூலருங்கிறனால அவரை கிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது ஏன் அப்போ என்ஸ்லேவ்டு கிங், அடிமைப்பட்ட கிங்னு ஏன் வந்து சொல்கிறாங்க? அதாவது அடிமைங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு, கிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. ரெண்டுமே வேறு, ரெண்டுமே ஒன்று வந்து கிடையாது. ஆனால் இங்கே அது ஏன் வந்து என்ஸ்லேவ்டு கிங்னு வந்து கொடுத்துருக்காங்க? ஸோ அதை நம்ம வந்து படிப்போம். His enemies have chained his hands and feet and he is unable to act as a king. ஸோ அவர் என்னதான் கிங்காக இருந்தாலும் அவர் ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட கிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவரோட கைகள் கால்கள் எல்லாம் வந்து ஒரு செயின் போட்டு அவரோட எதிரிகள் வந்து கட்டி போட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. டு யூஸ் ஹிஸ் அத்தாரிட்டி, அவரோட பவரை யூஸ் பண்ணுறதுக்கு பண்ண முடியாமல் கட்டி போட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. த பவர்னால் என்னது? த ராயல் வில். ஸோ கடவுளோட வில்க்கு சமமான வில் வந்து ஒவ்வொரு மனிதன்ட்ட இருக்கிறனால தான் அந்த ராயல் வில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவனை வந்து கிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் செயின் லைக் அ பப்பட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் எனிமீஸ். சைக்கலாஜிக்கலி மெனி பீப்புள் ஆர் இன் தி சேம் பொசிஷன். ஸோ சில எனிமிகள் வந்து அவரை வந்து ஒரு பப்பட் மாதிரி ட்ரீட் பண்ணி கட்டி போட்டாங்க. ஸோ அப்போ சைக்கலாஜிக்கலி மெனி பீப்புள் ஆர் இன் த சேம் பொசிஷன். தே ஆர் ஸ்லேவ்ஸ் டு தேர் ஹேபிட்ஸ், vices, subconscious urges, slaves of their bodies, emotions and even of their minds, slaves of their religious or political doctrines and dogmas. ஸோ அதாவது அப்போ எப்படி வந்து அந்த ராஜாவை வந்து ஒரு அடிமை மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்காங்களோ அதை மாதிரி தான் வந்து நம்ம சில தீய பழக்க வழக்கங்கள், வைசஸ், அப்புறம் நம்மளோட சப்கான்ஷியஸ் அர்ஜஸ்னால் என்னென்னா, ஸோ நமக்கு தெரியாமே வந்து நமக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய ஒரு டஞ்சன் பாக்ஸ்லேருந்து நம்மளோட நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் க்ரியேட் பண்ண சில எனர்ஜிஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரியாமே சில சமயங்களில் வெளியே வந்து நம்மளை வந்து அது வந்து இமோஷ்னலி மென்டலி வந்து ரியாக்ட் பண்ண வைக்கும். ஸோ அதை தான் வந்து அர்ஜஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு தூண்டுதல்னால வந்து சில தவறுகள் வந்து செய்கிறத தான் வந்து அர்ஜஸ்ங்கிறத சொல்கிறாங்க. ஸோ த ஸ்லேவ்ஸ் ஆஃப் தேர் பாடிஸ் அண்ட் இமோஷன்ஸ் ஈவன் ஆஃப் தேர் மைண்ட்ஸ். ஸோ அப்போ நம்மளோட உடல்கள்,
பாடிலி, இமோஷனலி, மென்டலி வந்து நம்ம சில சமயங்களில் வந்து தவறுகள் வந்து நம்ம வந்து செஞ்சிடறோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து அடிமையாகிறோம். அப்போ நம்ம அந்த தவறுகள்னால வந்து நம்ம வந்து அந்த சோல் ரியலைசேஷனுங்கிற பாதையில் போக முடியாமல் அந்த அரசரை வந்து எப்படி வந்து செயினை போட்டு கட்டி போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆயிடுறோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. slaves of their religious or political doctrines and dogmas. ஸோ அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து இது என்னோட ரிலிஜன், ஸோ என்னோட அரசாங்கத்தில் இந்த மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கும், ஸோ நான் இப்படி தான் வந்து ரூல்ஸ் வச்சுருப்பேன், ஸோ என்னோட ரிலிஜன் வந்து இந்த மாதிரி தான் வந்து மனிதர்களை நடத்த சொல்கிறாங்க, ஸோ கடவுள்னா இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி என்னோட ரிலிஜன் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சில டோக்மாஸ், டாக்ட்ரின்ஸ் அண்ட் டோக்மாஸ்னால் சில பிரின்சிபல்கள், கொள்கைகள்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து சில சமயங்கள் வந்து அடிமைகளாக வந்து அவங்க வந்து ஆயிடுறாங்க. மனிதர்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரியும் வந்து அடிமைகளாக வந்து ஆயிடுறாங்க. அவங்களால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விர்ச்சுவல் ஸ்லேவ்ஸ், அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. If however the chains are broken and they are released from such a bondage, you will see that there is a splendid beauty in them, radiant goodness. ஸோ அப்போ இந்த தீய பழக்க வழக்கங்கள், வைசஸ், இந்த சப்கான்ஷியஸ் அர்ஜஸோட தூண்டுதல்கள் எல்லாம் இருந்து அவங்க மீண்டு, ஸோ இந்த மாதிரி ரிலீஜியஸ், பொலிட்டிக்கல் டாக்ட்ரின்ஸ் அண்ட் டோக்மாஸில் அவங்க போய் வந்து சிக்கிக்காமல் அவங்க இதுலலாம் வந்து மீண்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பியூட்டியவும் ஒரு ரேடியன்ட் குட்னஸையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ Christ said to love our enemies, for behind their marks there is goodness. ஸோ உன்னோட எதிரிகளை வந்து நீ வந்து மன்னிச்சிருன்னு வந்து ஜீசஸ் எதனால் சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன், அந்த குட்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிறனால தான் ஜீசஸ் வந்து அவங்க இதை வந்து தெரியாமல் வந்து தவறுதலை வந்து செஞ்சுட்டாங்க, நீ வந்து அவங்கள வந்து மன்னிச்சிரு அப்படிங்கிறதும் சொல்கிறார். There is the spark of God within them. We love men for the goodness in them, and because very often they know not what they do. There is the spark of God within them. We love men for the goodness in them, and because very often they know not what they do. ஸோ சில சமயங்களில் வந்து அவங்க என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் வந்து செஞ்சிடறாங்க. கடவுளோட ஸ்பார்க் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குட்னஸ்க்காகவாவது நம்ம அவங்க மேலே வந்து நம்ம அன்பு செலுத்தணும். அடிக்கடி வந்து அவர்கள் வந்து தே நோ நாட் வாட் தே டூ, தான் என்ன செய்கிறோங்கிறதே தெரியாமல் தவறுகளை வந்து அவங்க வந்து செஞ்சிடறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இட் ஸ்டில் டஸ் நாட் மீன் தட் ஹீ இஸ் ஈவில் இன் ஹிஸ் இன்னர் மோஸ்ட் எசன்ஸ். ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து தவறுதலே வந்து அவங்க வந்து செஞ்சாலும் கூட அவங்க வந்து அவங்களோட அந்த இன்னர் மோஸ்ட் கோரில் வந்து அந்த இன்னர் மோஸ்ட் கோர் ஆஃப் எசன்ஸில் வந்து அவங்க நல்லவங்களாக தான் இருக்காங்க. அந்த இன்னர் மோஸ்ட் கோர் வந்து அவங்களுக்கு வந்து ஈவிலாக வந்து ஆயிரல அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து சூரியன் வந்து நமக்கு வந்து இங்கே ஒளி கொடுக்குது, அது வந்து எவ்வளோ விஷயத்தை தாண்டி வருது, கரு மேகங்களை தாண்டி வருது, அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸை தாண்டி வருது, பல தூசு இதெல்லாம் தாண்டியும் அது எப்படி வந்து நமக்கு வந்து ஒளி கொடுக்குதோ, ஸோ நாமளும் வந்து அந்த மாதிரி தான் வந்து மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தீமையும் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லதை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இன் அவர் வேர்ல்டு வி நோ தட் இல் வில் இஸ் வைட் ஸ்ப்ரெட், ஈவில் ஒர்க்ஸ் ஆர் எவ்ரிவேர், gossip, hatred, jealousy and crime are common. ஸோ இந்த மாதிரியான அந்த gossip, hatred, jealousy இதெல்லாமே வந்து பறந்து வந்து கிடக்குது. ஸோ பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் சொல்யூஷன் டு தீஸ் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் ப்ராப்ளம். ஸோ இந்த சமுதாய பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட சுய பிரச்சனைகளுக்கும் நிறையா தீர்வுகளை வந்து மனிதர்கள் வந்து தேடி தேடி பார்த்துட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதை தீர்க்கிறதுக்கும் சில விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கவும் செய்யுது அப்படிங்கிறதே வந்து சொல்கிறாங்க. சைக்கோசோமேட்டிக் மெடிசன்னா சைக்காட்ரிக் மெடிசின்ஸை சொல்கிறாங்க. சைக்கோசோமேட்டிக் மெடிசின், சைக்காட்ரி and other psychological and medical methods as well as religions are being used in the search for a means to heal individuals, groups and even the masses of people. So in the psychosomatic medicine, psychiatric method, other medical systems, religious methodல இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது வந்து மனிதர்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அவங்களோட சோஷியல் பிரச்சனைகள், குரூப் மாசஸ்க்கான பிரச்சனைகளாக தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா தேடிக்கு தான் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சர்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார் த கீ ஆர் லுக்கிங் ஃபார் த கீ வேர் இட் இஸ் நாட் கெப்ட். ஆனால் அவங்க இதெல்லாம் இந்த மருந்து, மெடிசின்ஸ், சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட், ரிலீஜியஸ் மெத்தட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க என்ன தான் வந்து தேடினாலும் ஆனால் அதை வந்து அந்த நோய்களெல்லாம் தீர்க்கிறதுக்கு உண்டான பெட்டகத்தோட சாவி எங்கே இருக்குங்கிறது தெரியாமல், அந்த சாவி இருக்கிற இடத்த தேடாமல் வேற ஏதோ ஒரு இதை வந்து அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த சாவி என்னங்கிறத நம்மகிட்ட வந்து இப்போ சொல்ல போகிறாங்க. ஸோ த கீ இஸ் இன் மேன் இன் ஹிம்செல்ஃப்.
ஸோ அந்த திறவுகோல் வந்து அவங்ககிட்டே தான் வந்து அது வந்து இருக்குது. அவங்க அது தெரியாமல் அந்த சாவி இருக்கிற எல்லா இடத்தையும் விட்டுட்டு வேறு இடத்தெல்லாம் வந்து தேடுறாங்க. எந்தெந்த சொல்கிறாங்க, மருந்து, மாத்திரைகள், ரிலீஜியஸ் சொல்யூஷன்ஸ், ஸோ வேறு இன்னும் ஹீலிங் மெத்தட்ஸு, இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து எப்படியாவது ஏதாவது வந்து இண்டிவிஜுவல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடாதா, நம்ம குரூப்போட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடாதா, இந்த மாசஸோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் தேடுறாங்களே தவிர அதோட மருந்து அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பெனாசியா அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சர்வ வல்லமை பொருந்த அந்த மருந்து இருக்கக்கூடிய அந்த பெட்டகம் இருக்கக்கூடிய சாவி இருக்கிற இடத்த தவிர மற்ற எல்லா இடத்தையும் வந்து அதை தேடிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ த கீ இஸ் இன் மேன் இன் ஹிம்செல்ஃப். ஸோ அந்த கீ வந்து அவனுக்குள்ளே தான் வந்து அது வந்து இருக்குங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. த பெனாசியா இஸ் த இன்னர் மேன், த ரியல் எசன்ஸ் ஆஃப் மேன், த ரியல் செல்ஃப். ட்ரை டு ரிலீஸ் த எசன்ஸ் அண்ட் யூ கேன் கிராஜுவலி சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த இன்னர் மேன், ரியல் எசன்ஸ் ஆஃப் மேன், த ரியல் செல்ஃப் எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட சோலை தான் வந்து சொல்கிறாங்க. நம்மளோட சோல் அல்லது நம்மளோட கோர், டோர்க்கம் சராதனி எங்கெல்லாம் வந்து இன்னர் மேன், கோர், ரியல் செல்ஃப் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அது வந்து தன்னோட சோல், நம்மளோட சோலை தான் வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளோட அந்த சோலை வந்து நம்ம ரீச் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய பிளிஸ் வந்து ஜாயாக மாறி நம்மளோட ஃபிசிக்கல் பாடி, எத்திரிக் பாடி, இமோஷனல் பாடி, மென்டல் பாடிக்கு வந்து அது வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ அந்த பிளிஸ்க்கும் அந்த பிளிஸ்லேருந்து உருவான அந்த ஜாய்க்கும் நிறைய ஹீலிங் பவர் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து டோர்க்கம் சராய் வந்து ஜாய் அண்ட் ஹீலிங் புக்கில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ எப்படிலாம் வந்து அந்த சோலை நம்ம அப்ரோச் பண்ணணும், சோல் அப்ரோச் பண்ணுறதில்ல, எப்படிலாம் வந்து நம்ம வந்து அந்த பிளிஸ்ஸை வந்து நம்மளோட ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் பாடிக்குள்ள வந்து ஜாயாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்கெலாம் அந்த புக்கில் போட்டிருக்காங்க. அது என்னெல்லாம் செய்கிறதுங்கிறது வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒருவர் வந்து தன்னோட முயற்சியால் வந்து இவ்வளோ விஷயத்தை தேடுறதுக்கு போல அந்த சோலை, அந்த ஆத்மாவை நோக்கின பாதையில் வந்து போனாங்கன்னா நிறைய பிளிஸ், நிறைய பேரானந்தம் அந்த ஜாய்ங்கிற பேரில் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு வந்து நிறைய வந்து தன்னோட ஃபிசிக்கல், எத்திரிக், இமோஷனல், மென்டல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய அருமருந்து அந்த பெனாசியா வந்து அதுதான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இன்னர் எசன்ஸ் இஸ் குட்னஸ் இட் செல்ஃப். ஸோ அப்போ அந்த இன்னர் எசன்ஸ் வந்து குட்னஸ், இந்த செஷன் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸோ எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த குட்னஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து நல்லவர்கள் தான், சில சமயங்களில் தான் வந்து அவங்க தீயவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இன்னர் எசன்ஸ் இஸ் குட்னஸ் இட் செல்ஃப் சொல்லும்போது இட் இஸ் ஃபயர், இட் இஸ் லைட், இட் இஸ் லவ், இட் இஸ் பவர், இட் இஸ் பியூட்டி அண்ட் பிளிஸ். பலவேறு வார்த்தைகளில் வந்து அந்த சோல் எனர்ஜி அல்லது அந்த இன்னர் செல்ஃப்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி, அந்த பிளிஸ் அண்ட் ஜாயை வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஃபயர், இட் இஸ் அ லைட், இட் இஸ் லவ், இட் இஸ் பவர், இட் இஸ் பியூட்டி அண்ட் பிளிஸ், இட் இஸ் லைஃப் இட் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆல் அவர் ஹையஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ். So we know about the stupendous energy of the atom. We have released the atom. Now it is time to release the fire in man. Imagine how humanity will be expanded when this fire is released. ஸோ அப்போ அந்த சோல் எனர்ஜி வந்து நம்ம எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் தெரிஞ்சு நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஸோ ரிலீஸ் பண்ணுற டெக்னிக் வந்து ஒன்றுமே கிடையாது. சோல் செல்ஃப் ரியலைசேஷன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறதா அது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வேறு மாதிரி வந்து நமக்கு வந்து அதை வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெத்தடை நோக்கி நம்ம வந்து போனோன்னா அந்த பிளிஸ், பேரானந்தம், அந்த ஜாய் வந்து நம்மளோட 3 விதமான உடல்களுக்கு வந்து போகும்போது அது ஒரு பெரிய அருமருந்தாக நம்மளால் வந்து அதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ now it is the time to release the fire in man. Imagine how humanity will be expanded when this fire is released. It will be the new age of spirit, the spiritual age, about which all true seers of the ages have dreamed and spoken. The fire of benefaction creates the most beautiful transmutations. ஸோ அப்போ அந்த குட்னஸ் அப்படிங்கிற அந்த சோல் எனர்ஜி வந்து பிளிஸ் ஆகும், ஜாய் ஆகும். நம்மளோட அந்த கோரில் இருக்கிறது வந்து பலவிதமான மாற்றங்களை வந்து நமக்குள்ளே வந்து கொண்டு வந்து தரும். டிரான்ஸ்மியூட்டேஷன்னா என்ன அப்படின்னா, ஒன்று வந்து வேறு ஒரு அப்படியே வந்து மாறுறதா டிரான்ஸ்மியூட்டேஷனுங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்மக்கிட்ட வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. If each one filled with goodness would saw it with every touch. Okay, how can one release this fire? அப்போ இந்த ஃபயர், இந்த லைட், இந்த பவர், இந்த லவ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, how can one release this fire? How is one to release the good in man? ஸோ அப்போ குட்னஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. அவங்க எவ்வளோதான் தவறு செய்தவர்களாக இருந்தால் கூட
அதையும் தாண்டி அந்த எசன்ஸ் ஆஃப் குட்னஸ், அந்த டிவைனோட எசன்ஸ் ஆஃப் குட்னஸ் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிறனால அவங்கள வந்து நம்ம வந்து ஃபர்கிவ் பண்ணுங்கிறத கிரைஸ்ட் சொல்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ தவறு செய்தவங்களாக இருந்தால் கூட அதெல்லாத்தையும் தாண்டி அந்த இன்னர் எசன்ஸில் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு குட்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த குட்னஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண தெரிஞ்சிட்டோன்னா அது வந்து நம்மளோட ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் ப்ராப்ளம்க்கு வந்து தீர்வாகும். அது தனி மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் இந்த குரூப்புக்கு, இந்த மாசஸ்க்கு, இந்த ஹியூமானிட்டிக்கே வந்து அதை வந்து தீர்வாக வந்து பயன்படுத்த முடியும். அப்போ மாசஸ் ஆஃப் பீப்புள் வந்து அதை ரிலீஸ் பண்ணுற பாதையை நோக்கி வந்து போனாங்கன்னா அந்த உலகத்தோட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் ஆகும். எந்தது குட்னஸை வந்து நம்ம எல்லாரும் உணர ஆரம்பித்து அதை நமக்குள்ளே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹவு கேன் ஒன் ரிலீஸ் திஸ் ஃபயர்? அப்போ இந்த குட்னஸை தான் வந்து ஃபயருங்கிறத சொல்கிறாங்க. இதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கும்போது how is one to release the good in man, the goodness which is his true essence. ஸோ தன்னோட அந்த ட்ரூ எசன்ஸான அந்த குட்னஸை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது ஸோ இந்த ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் கூட நாங்கள் வந்து நியூ டைமென்ஷன்ஸ் இன் ஹீலிங்கிற புக்கில் வந்து ஒரு ஸ்டடி செஷன்ஸ் வந்து காலையில் 5:30 to 6:30 ஈவினிங் வந்து 8 to 9 வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வந்து அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அவங்களோட பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்கிறவங்கள வந்து நீங்கள் லிசன் வந்து பண்ணாதீங்க. அவங்க ஏதாவது வந்து சொல்லிகிட்டே இருக்கும். அவங்க ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கும்போது நம்மக்கிட்ட என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளமை ஷேர் பண்ணுறது, அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஷேர் பண்ணுறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வந்து ஒரு தீர்வு கேட்குற மாதிரி வந்து அவங்க ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதை வந்து நீங்கள் எந்த காலத்துலேயும் வந்து நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது எதுக்காக வந்து போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு எம்பத்தியோடு லிசன் பண்ணுறேங்கிற பேரில் அவங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை வந்து அவங்களுக்கு அது அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண மூலமாக நிம்மதி இருந்தாலும் கூட அவங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பிரச்சனைகளும் எல்லாமே உங்களுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம இதை யாருக்கிட்ட வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ இதை அலோவ் பண்ணுவோம். அவங்க எவ்வளோ குப்பையை போட்டாலும் நம்ம வந்து கேட்டுகிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட இதை வந்து நம்ம வந்து செய்வோம். ஸோ அப்போ டோர்க்கம் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் அவங்க எல்லா குப்பையும் உங்ககிட்ட வந்து கொட்டுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா வீக்னஸும் உங்ககிட்டையும் வந்துடும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் உங்ககிட்ட வந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்களும் வந்து அதுக்கு வந்து பலி ஆயிடுவீங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரைட். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? அப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம கேட்காம இருக்க முடியாது. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டோ அல்லது நம்ம ரிலேட்டிவ்ஸில் யாரோ ஒரு க்ளோஸாக இருக்கிறவங்களோ அதை சொல்லாமல் அவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்காம இருக்க முடியாது. சில சந்தர்ப்பங்களில் அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். ஸோ அதே சமயத்தில் வந்து இப்போ நம்ம நிறைய இப்போ இங்கே நீங்கள் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க. சில பேர் ஹீலிங் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, சில பேர் வேறு ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, சில பேர் வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்ஸில் வந்திருக்கீங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்போ ஒரு பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட ஹீலிங் வந்தாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறது? நான் அதுக்கும் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை நம்மக்கிட்ட கேட்டு அவங்க ஆறுதலுக்காக நம்ம வந்து குப்பையை கொட்டும் போது அதற்கு என்ன தீர்வுனா, நீங்கள் ஃபஸ்ட்டு டே கேட்கலாம், செகண்ட் டே கேட்கலாம், தேர்ட் டே கேட்கலாம், 4வது நாள் நீங்கள் வந்து கேட்காதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சில டெக்னிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள், இந்த இது பண்ணுங்கள், இந்த விஷயத்தை பண்ணுங்கள், நீங்கள் சொன்னதுக்கு இது வந்து தீர்வாக இருக்கும், இதில் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து பண்ணுங்கள். ஸோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத வந்து பாருங்கள். ஸோ அவங்க அந்த இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் 5வது நாள் அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க, 6வது நாள் நீங்கள் சொல்கிறத கேளுங்க, 7வது நாள் நீங்கள் சொல்கிறத கேளுங்க, 8வது நாள் வந்து அவங்களுக்கு சில அசைன்மெண்ட் அண்ட் டாஸ்க் கொடுங்க. ஸோ இந்த இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இந்த இதை செய்யுங்க, நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறத அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன, நமக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் ப்ராப்ளம்க்கு என்ன தீர்வு அப்படிங்கிற நமக்கு வந்து தெரிஞ்சிருந்து அதை நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத பாருங்கள். அட்லீஸ்ட் அவங்க ஒரு 50% ஃபாலோ பண்ணாங்கன்னா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு அவங்களோட கதைகளை வந்து கேளுங்க. இல்லை அவங்க எதுவுமே ரிசப்டிவாக இல்லை, அவங்க வந்து கண்டினியூஸாக அவங்க மேலே வந்து ஒரு குப்பையை தான் வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு அவங்களோட ப்ராப்ளமுக்கு தீர்வு சொல்ல எதையுமே வந்து அவங்க வந்து கேட்க ரெடியாக இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்காதீங்க. அவங்க எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா வீக்னஸும் உங்களுக்கும் வந்துடும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குப்பையை கொட்டுறதுக்கு வந்து வேற ஆளை வந்து தேட முடியும். ஸோ அப்போ நம்ம லிசனே பண்ணக்கூடாதா, எம்பத்தியாகவே இருக்கக்கூடாதானா? அப்படி கிடையாது.
ஸோ ஒரு 3 days 4 days கேட்டுட்டு 5ஆவது நாள் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அசைன்மெண்ட் கொடுத்துணும். ஸோ இதை பண்ணுங்கள், இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள், இந்த டெக்னிக் பண்ணுங்கள், இதுலேருந்து உங்களுக்கு சரியாகும். ஸோ அல்லது நம்ம ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இருந்தால் நம்ம சீனியர்ஸ்ட்டை கேட்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க, இவங்களுக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறத கண்டினியூவாக வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேட் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இன்னைக்கு காலையில் நாங்கள் அதுதான் பேசுகிறோம். எஜுகேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ நீங்களும் கண்டாமினேட் ஆக மாட்டீங்க, அவங்களும் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஒன் சைடாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் நம்ம வந்து ஒரு நாள் வந்து சேருவோம். ஸோ அதனால் வந்து என்னடா இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறேன்னு யோசிக்காதீங்க. பட் இதுதான் வந்து உண்மை. பட் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஒரு ஹீலராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட சொல்லும் போது நீங்கள் தாராளமாக அவங்க சொல்கிறத கேட்கலாம். ஏன்னா 2ஆவது நாள் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஹீலிங் பண்ண போகிறீங்க அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு டெக்னிக்கை டீச் பண்ண போகிறீங்க. ஸோ அவங்க அந்த ஹீலிங்கையோ அந்த டெக்னிக்ஸ்க்கோ ரிசெப்டிவாக இருந்தால் தான் அவங்க ஹீல் ஆவாங்க, அடுத்த நாள் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ பேஷண்ட்ஸை நம்ம கேட்கலாம். பட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டையோ ரிலேட்டிவ்ஸ்டையோ கேட்டால் உங்களால் வந்து அவங்களுக்கு டீச் பண்ண முடிஞ்சால் கேளுங்க, இல்லைனா உங்கள் காதை மூடிட்டு போகலைன்னா அவங்கள மாதிரியே நம்மளும் வந்து ஆயிடுவோங்கிறத தான் இன்னைக்கு காலையில் டோர்க்கம் சனாதனன் வந்து அவாய்ட் பிட்டிங்கிற சாப்டர்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரியலி ஐ ஓப்பனிங், எனக்கு வந்து அது வந்து ஐ ஓப்பனிங் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட சேம் இதை தான் இங்கே வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த நம்மளோட உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்துலேருந்து வெளிவரதுக்கு வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எசன்ஸான அந்த குட்னஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணோன்னா இது எல்லாத்துக்கும் வந்து தீர்வாக வந்து ஆகும். ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டலுக்கு எல்லாமே வந்து தீர்வாகும். ஸோ அப்போ இது ஓகே, அந்த குட்னஸை யூஸ் பண்ணுங்கிறது தெரியுது. எப்படி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதை பற்றி நம்ம எப்படி வந்து டீச் பண்ணுறது? இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, குப்பையை கொட்டக்கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கோ ரிலேட்டிவ்க்கோ நீங்கள் இந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுங்க. அப்போ அசைன்மெண்ட் கொடுக்குறா நமக்கு தெரியணும்ல. ஸோ அது என்ன அசைன்மெண்ட் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம கொடுக்க முடியும், இல்லாட்டி நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வரணும், நிறையா விஷயங்களை தெரிஞ்சு. ஸோ அதனால தான் டோர்க்கம் சார் இன்னொரு 10 minutes மட்டும் நம்ம பேசுவோம். ஸோ அதனால தான் டோர்க்கம் சார் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியப்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கானது கிடையவே கிடையாது. அதை நீங்கள் ஊருக்கெல்லாம் போய் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர்றாங்க. ஒருவேளை வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தாப்புல வந்து அது தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பே வந்து உங்களுக்கு வந்து ஹையர் பீயிங்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதை இம்மீடியட்டாக போய் வந்து சக மனிதருக்கு வந்து அதை போய் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, அதை எஜுகேட் பண்ணிடுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ சொல்ல போனோம்னா இந்த டோர்க்கம் சனாதனியன் ஸ்கூல் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் சேர்க்குற ஸ்கூலே எங்கள் ஸ்கூல் கிடையவே கிடையாது. ஸோ கூட்டமாக 200 பேருக்கு நான் கிளாஸ் சொல்லித்தர போகிறேன், 300 பேருக்கு சொல்லித்தர போகிறேன், 500 பேருக்கு சொல்லித்தர போகிறேங்கிற கிளாஸே வந்து கிடையாது. ஒரு 20 பேருக்கு ஒரு டீச்சிங்ஸை சொல்லிக் கொடுத்து அதுலேருந்து ஒரு லீடரை வந்து கிரியேட் பண்ணி, ஸோ அவங்கள வந்து இன்னொரு 20 பேருக்கு சொல்லிக் கொடுக்க வச்சு அதுலேருந்து ஒரு லீடரை கிரியேட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி போகிறதா வந்து இந்த ஸ்கூலை தவிர மாசா பீப்புளை கேதர் பண்ணி நான் தான் உங்களுக்கு வந்து தலைவன், நான் லீடர், நான் வந்து இந்த சென்டரோட இன்சார்ஜ் அப்படிலாம் சொல்கிற இந்த ஸ்கூலே வந்து கிடையாது. ஸோ அதனால தான் டோர்க்கம் என்ன சொல்கிறாங்க, ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்டமாக உனக்கு ஒரு விஷயம் வெளியப்படுத்தப்பட்டால் அது உனக்கானது கிடையாது, உன்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணாத, நீ யூஸ் பண்ண முடியாதுன்னே சொல்கிறார். உன்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணாத, ஆனால் அதை போய் உடனே போய் வெளியில் போய் கற்றுக்கொடு, டீச் பண்ணு, அதை ஸ்ப்ரெட் பண்ணு. சரிங்க, அப்போ இவ்வளோ டீச்சிங்ஸை கொடுக்குறீங்க, நான் யூஸ் பண்ணக்கூடாது, இன்னொரு ஆள் போய் கொடுக்கலாம், அப்போ ஏன் கதி என்னன்னு கேட்டால் உன்னோட பிரச்சனைகள், உன்னோட ஃபிசிக்கல் ப்ராப்ளம், உன்னோட இமோஷனல் ப்ராப்ளம், உன்னோட மென்டல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஹையர் பீயிங்ஸ் வந்து ஹையரார்கிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு இன்விசிபிள் பீயிங்கை உனக்கு அனுப்பி உன்னோட இடத்துலேருந்து உன்னோட ஃபிசிக்கல் தேவைகள், இமோஷனல் தேவைகள், மென்டல் தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க. நீ போய் வந்து ஃபிசிக்கலாக இந்த வேலையை வந்து பாரு அப்படிங்கிறத வந்து டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே தான் வந்து இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ ஹவு கேன் ஒன் ரிலீஸ் திஸ் ஃபயர்? இந்த குட்னஸ்ங்கிற ஃபயர் தான் வந்து நிறையா நோய்களுக்கு தீர்வு. அப்படின்னா இந்த இதை ஃபயரை வந்து நான் எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுறது? ஸோ அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். How is one to release the good in man, the goodness which is his true essence? ஸோ தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குட்னஸ்ங்கிற அந்த எசன்ஸை எப்படி மற்றவங்கள ரிலீஸ் பண்ண வைக்கிறது? The answer is teach children and men everywhere the science of doing good. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் போய் ஒவ்வொரு ஆண் பெண்ணிட்டையும் போய் வந்து நல்லது செய்கிறதுனா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. சயின்ஸ் ஆஃப் டூயிங் குட்னா என்ன அப்படிங்கிறத வந்து டீச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ நீ காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட குப்பையை கொட்டக்கூடிய உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கோ க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கோ
டெக்னிக்ஸை டீச் பண்ணுங்கள். அவங்க கதையை வந்து கேட்காதீங்க. அவங்க அந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாட்டி இம்மீடியட்டாக அவங்களோட ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பையோ வந்து கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீ ஸ்டாப் டெல்லிங் யுவர் ஸ்டோரி. நீ எதுவுமே நீ சொல்கிறத கேட்காத, நீ வேறு யார்கிட்டயா போய் சொல்லுங்கிறத நீ தைரியமாக வந்து சொல்லுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதே தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்போ இதை ரிலீஸ் பண்ணுற டெக்னிக் வந்து நீங்கள் போய் வந்து சயின்ஸ் ஆஃப் டூயிங் குட்னா என்னங்கிறத டீச் பண்ணுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா அந்த டோர்கம் சனாதனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்ஸ் ஆஃப் டூயிங் குட்னா என்னங்கிறத நீங்கள் கற்றுக்கோங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்லது செய்தல் என்றால் என்ன, பெனவலன்ஸ்னா என்னங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு அதை போய் வந்து குழந்தைங்களுக்கும் மனிதர்கள் சக மனிதர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க தனக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து இந்த உலகத்தோட ஃபிசிக்கல் ப்ராப்ளம், இமோஷனல் ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து அது வந்து சரி பண்ணுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ டோர்கம் சனாதனன் ஸ்கூல் வந்து உங்களுக்கு டைரெக்டாக டெக்னிக்கெல்லாம் கையில் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் ஆஃப் டூயிங் குட்னா என்னங்கிறத வந்து கற்றுக்கோன்னு சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 6 மாத பயிற்சி. ஸோ 6 மாத பயிற்சி எடுத்தால் தான் குட்னா என்ன, குட்னஸ்னா என்ன, அந்த சயின்ஸ் ஆஃப் டூயிங் குட்னா என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ இந்த மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது என்னங்கிறத நீ அதுக்காக எங்கள் ஸ்கூல் புக்கை வாங்கலாம் நம்ம சொல்லலை. வெளி உலகத்தில் போய் தேடுங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதுனா என்ன, முதல்ல நல்லதுனா என்னங்கிறத தேடி ஸோ கற்றுக்கிட்டதை வந்து நம்ம சக மனிதர்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா நிறையா பேர் வந்து தான் இருக்கக்கூடிய நல்லதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த உலகமே வந்து ஹீல் ஆகுங்கிறது வந்து சொல்கிறாங்க. டீச் தம் ஹவு டு திங்க் அபவுட் த குட். ஸோ டீச் தம் ஹவு டு திங்க் அபவுட் த குட். நல்லதை பற்றி எப்படி சிந்திக்கிறத சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆளாக கற்றுக்கணும். ஸோ நல்லதை பற்றி சிந்திக்கிறனா என்னங்கிறத நம்ம கற்றுக்கணும். நல்லதுனா என்னன்னு கற்றுக்கணும். நல்லதை பற்றி சிந்திக்கினா என்னன்னு கற்றுக்கணும். மற்றவங்களும் சொல்லித்தர சொல்கிறாங்க. ஹவு டு ஃபீல் த குட். ஸோ அதையும் அவர் நீங்கள் கற்றுக்கோன்னு சொல்லவே இல்லை, அவர் அதை மற்றவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுங்கன்னு தான் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் கற்றுக்கிட்டு போய் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஹவு டு ஸ்பீக் அபவுட் த குட். ஸோ அதை போய் வந்து மற்றவங்ககிட்ட வந்து சொல்லிக் கொடுங்க. ஹவு டு லிவ் அண்ட் எக்ஸ்பிரஸ் த குட். ஸோ எப்படி நல்லபடியாக நான் குட்னஸோட வாழ்றதுங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்க. ஸோ வென் தே பிகின் டு ரிலீஸ் த இன்னர் ஃபயர், அந்த குட்னஸ் அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா their life and environment will gradually change. This current of fire energy will heal all the psychological cleavages in man, in family and in nations. The mind of man will gradually receive increased light. The heart of man will slowly change and become a powerhouse of love and radiance. The body of man will be healthy, shiny and strong. This fiery energy will wash away all thought forms, illusions and glamours which are poisonous and which causes disorders in our nervous system, in our glandular system and in the whole life of man. ஸோ அப்போ இந்த குட்னஸை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுற நம்ம செய்கிறது மூலமாகவும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க அதை செய்கிறது மூலமாகவும் இந்த எனர்ஜி வந்து நிறையா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணும். நம்ம தனி மனிதன்ட்டையும் ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு நாட்டிலையும் வந்து அது வந்து செய்யும். ஸோ இந்த மனிதனோட உடல் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஷைனிங்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ஃபயரி எனர்ஜி வந்து எல்லா நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் இல்லூஷன்ஸ் கிளாமர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ இந்த நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், கிராண்டுலர் சிஸ்டம் இதெல்லாமே வந்து ஹீல் ஆகும். ஏன்னா இந்த நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ், இந்த இல்லூஷன்ஸ் அண்ட் கிளாமர்ஸ் தான் வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை நம்மளோட கிளாண்டுலர்னா நாளமில்லா சுரப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது எல்லாத்துக்கான பாய்சன்ஸை வந்து இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் தான் அதுக்குண்டான பாய்சன்ஸை கொடுக்குறது. ஸோ இந்த குட்னஸை ரிலீஸ் பண்ணுறோமா இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்னெல்லாம் வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க, நான் அதை மட்டும் திருப்பி சொல்கிறேன். Teach children and men everywhere the science of doing good. ஸோ சயின்ஸ், அதனால தான் வந்து த சயின்ஸ் ஆஃப் பிகமிங் ஒன் செல்ஃப் இந்த புக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு சயின்டிஃபிக்கல் மெத்தடை வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஃபிக் மெத்தடை வந்து சொல்லித்தர போகிறாங்க. ஸோ இந்த சாப்டரில் வந்து சயின்ஸ் ஆஃப் டூயிங் குட்னா என்னங்கிறத சொல்லித்தர சொல்கிறாங்க. டீச் தம் ஹவு டு திங்க் அபவுட் த குட், ஹவு டு ஃபீல் த குட், ஹவு டு ஸ்பீக் அபவுட் த குட், ஹவு டு லிவ் அண்ட் எக்ஸ்பிரஸ் த குட். இதெல்லாத்தையும் வந்து நம்மளும் கற்றுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு நம்ம போய் சொன்னாலே எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் எசன்ஸான அந்த குட்னஸ் ரிலீஸ் ஆகும்போது நிறையா ப்ராப்ளம்க்கு வந்து அதுதான் வந்து தீர்வு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எ ஸ்மால் ஆக்ட் ஆஃப் பெனவலன்ஸ். ஸோ ஒரு சின்னதாக மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு செயல் கூட எ ஸ்மால் ஆக்ட் ஆஃப் குட் வில்
releases a beam of light from the inner core, from the soul, from the fiery goodness in man. ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட அந்த நமக்குள்ள அந்த இன்னர் கோருங்கிற சோல்லேருந்து நிறைய அந்த அந்த எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது. த லைட் ஒர்க்ஸ் மிராக்கிள்ஸ் இன் மேன் அண்ட் இன் சோஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள்லையும் வந்து அந்த லைட் வந்து நல்லா வந்து ஹீல் பண்ணுது. It starts an inner clearing process and produces a healing energy which washes away all causes of suffering, pain and misery. So it starts an inner clearing process. So நமக்குள்ள இருந்து முதல்ல வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு and produces a healing energy which washes away all causes of suffering, pain and misery. So கர்மா அப்படின்னாலே என்ன அப்படின்னா அந்த காசஸ் ஆஃப் பெயின் அண்ட் சஃபரிங் ரிலேட்டட் தான் கர்மாங்கிறது. ஸோ அதனால தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து பெயின் அண்ட் சஃபரிங் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த 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 குட்னஸை நம்ம ரிலீஸ் பண்ணுற மூலமாக நம்ம அந்த சஃபரிங் அண்ட் பெயினை நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மூலமாக நம்ம கர்மாவே வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக வந்து டோர்கம் சார் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் ஆஃப் பிகமிங் குட்னஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச சாப்டர். ஏன்னா இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் வந்து படித்தோம் அவாய்டு பிட்டி. இங்கே மற்றவங்க கிட்ட பாவப்பட்டு கதை கேட்குறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்காதீங்க. ஸோ கேட்டால் நீங்கள் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லும்போது ஸோ அதுக்கு என்ன தீர்வுங்கிறதும் நம்ம படித்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதே தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குட்னஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா நீங்கள் போய் மற்றவங்ககிட்ட டீச் பண்ணுங்கிறாங்க. ஸோ டீச் பண்ணுங்கன்னா சட்டியில் இருந்தாலே அகப்பையில் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோன்னா இந்த உலகத்தையே வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வர்ற ஃப்ரைடே வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து என்ன சயின்ஸ் ஓகே இந்த சயின்ஸ் ஆஃப் டூயிங் குட்டை தான் இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையும் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த புக்கை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து நம்ம வந்து முடிக்கும் போது நிறையா விஷயத்த நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.